கல்யாணம் முடிஞ்ச ஒரே வாரத்திலேயே ராஷ்மிகா மந்தனாவுக்கு வந்த ஒரு பெரிய தலைவலி. அவங்க அனுமதி இல்லாம சமூக வலைதளங்கள்ல பரவப்படக்கூடிய வைரலான ஆடியோ. இதனால கடுப்பான ராஷ்மிகா மந்தனா அவங்களுடைய சமூக வலைதளங்கள் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில அவங்க ரொம்பவே கோபமா நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த அறிக்கையில அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னாச்சு ராஷ்மிகா மந்தனாவுக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க. ராஷ்மிகா மந்தனாவுக்கும் விஜய் தேவர்கொண்டாக்கும் இப்போ சமீபத்தில் தான் கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சக்கு அப்புறமா அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே சமூக வலைதளத்தில் பயங்கர வைரலாக பரவப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ அழகாக இருக்காங்க, மேட் ஃபார் ஈச் அதராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவர்கொண்டாவும் நிறைய பொது நிகழ்ச்சிகள்லையுமே கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதோடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சமீபத்துல ராஷ்மிகா மந்தனா வெளியிட்ட அறிக்கையை பார்த்த பிறகு என்னாச்சு ராஷ்மிகா மந்தனாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே கோபமான ஒரு அறிக்கையை ராஷ்மிகா மந்தனா வெளியிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னக்கூட்டி ராஷ்மிகா மந்தனாவுடைய திரையுலக பயணம் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுடைய இந்த சினிமா ஜேர்னில நிறைய ட்ரோல் இருந்துச்சு, நிறைய விமர்சனம் இருந்ததை நம்மளாலே பார்த்திருக்க முடியும். ராஷ்மிகா மந்தனாவை பொறுத்த வரைக்குமே சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஆக்டிங் அண்ட் டான்ஸ் இது எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறத நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. 2016 நடந்த கிளீன் அண்ட் கிளியர் ஃப்ரெஷ் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய மாடலிங் சான்ஸும் ஆக்டிங் சான்ஸும் வர ஆரம்பிக்குது. சோ இந்த வரிசையில தான் 2016 அவங்களுடைய முதல் கன்னட படம் வெளியாகுது. அந்த படத்தோட பேரு கிரீக் பார்ட்டி அப்படிங்கிற படம். இந்த படத்துல ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரக்ஷித் செட்டி. இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா ஒரு காலேஜ் கேலா நடிச்சிருப்பாங்க. சோ அந்த படத்து மூலமா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம ராஷ்மிகா மந்தனாவுக்கும் அதுக்கப்புறமா ரக்ஷித் செட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த படத்துல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை எல்லாருமே ரொம்பவே ரசிச்சு பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவங்க கன்னடத்துல நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சனி புத்ரா, சம்மக் போன்ற படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறமா கன்னடத்துல மட்டும் இல்லாம தெலுங்குலயுமே நிறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ தெலுங்குலயுமே நிறைய ஹிட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல முக்கியமா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச படம் தான் கீதா கோவிந்தம். 2018 ரிலீஸ் ஆன இந்த கீதா கோவிந்தம் படத்துல ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவர்கொண்டாக்கு பேரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்களுடைய கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா மாறிச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை தொடர்ந்து தெலுங்குல அவங்க நிறைய படங்கள் ஹிட் கொடுத்தாங்க. அதுல முக்கியமா சொல்ல போனா டியர் காம்ரேட், சரிலேரு நீக்கு வேறு, புஷ்பா போன்ற படங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்கள ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா ஹீரோயினா மாத்துறதுக்கு ஒரு அஸ்திவாரமா இது இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தமிழ்லயும் அவங்க என்ட்ரி கொடுத்தாங்க. தமிழ்லயுமே 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. சுல்தான், அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய் கூட சேர்ந்து வாரிசு படத்திலயுமே நடிச்சிருந்தாங்க. சோ இது தமிழ்லயுமே அவங்கள ஒரு மிகப்பெரிய ஹிட் ஹீரோயினா மாத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் அவங்களுடைய சினிமா ஜேர்னி சக்சஸ்ஃபுல்லா அடுத்தடுத்து ஹிட் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருந்தாலுமே அவங்களுடைய பர்சனல் லைஃப் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா அவங்களுடைய முதல் படத்துல ரக்ஷித் செட்டி கூட சேர்ந்து நடிக்கும் போது அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டுச்சு. சோ இந்த காதலுக்கு அப்புறமா அவங்க 2017 அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாங்க. 2017 நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. 2018 சடனா எங்களுடைய கல்யாணம் டிராப் ஆகிடுச்சு, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 2 பேர் தரப்புல இருந்துமே கொடுத்திருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னே சொல்லலாம். டோட்டலா இதோட பிளேம் எல்லாத்தையுமே ராஷ்மிகா மந்தனா மேலதான் போட்டாங்க. ஸோ அவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் இந்த மேரேஜை வச்சு அவங்க நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானாங்க. இதுக்கு ரக்ஷித் செட்டி தரப்புல இருந்துமே ராஷ்மிகா மந்தனாவை தொல்லை பண்ணாதீங்க, இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லியிருந்தாரு. ராஷ்மிகா மந்தனாவுமே என்னுடைய பர்சனல் லைஃப்பை பத்தி யாரும் பேச வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஒரு பக்கம் அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தாங்க. இருந்தாலுமே இந்த மேரேஜை வச்சு நிறைய விமர்சனங்கள் அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா கீதா கோவிந்தம் படத்துல விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா மீட் பண்றாங்க. ஸோ இவங்க ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அது மட்டும் இல்லாம பொது நிகழ்ச்சிகள், அதாவது இப்ப பிரஸ் மீட் மாதிரி இல்ல மூவி ப்ரமோஷன் மாதிரி அந்த இடத்துக்குலாம் வரும்போது இவங்க 2 பேர் ரொம்ப அழகா இருக்கே, இவங்க கண்டிப்பா டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி அவங்க நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆனிச்சு. இந்த ரூமர்ஸ்க்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி ராஷ்மிகா மந்தனாவுக்கும் விஜய் தேவர்கொண்டாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. இப்போ சடனா ராஷ்மிகா மந்தனா இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க.
அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கடந்த 8 வருஷமா வந்து நிறைய விமர்சனங்கள், நிறைய ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு என்னை குறி வச்சு வாண்டடாவே ஒரு ஊடகமோ அல்லது வந்து ஒரு தனி நபரோ வந்து எனக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வந்து அடுத்தடுத்து வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்லாத விஷயத்தையும் சொன்ன மாதிரி திருச்சி அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. அதெல்லாம் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்தை வந்து என்னால டாலரேட்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்புல அவங்க ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அனுமதி இல்லாம 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல இப்போ வந்து பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அதுவும் எப்படின்னா வந்து அதுக்கு தலையும் இல்ல, காலும் இல்ல, நடுவுல ஒரு சின்ன பாட்டு மட்டும் தேவையில்லாம வேற மாதிரி திரிச்சு அதை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதை வந்து உடனடியா ஸ்டாப் பண்ணணும், இல்ல 24 மணி நேரத்துக்குள்ள முறைப்படி நான் வந்து சட்ட நடவடிக்கையை வந்து எடுப்பேன், ரொம்ப கடுமையான சட்ட நடவடிக்கையை வந்து நான் உங்க மேல எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மிகா மந்தனா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது என்னப்பா ஆடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி ராஷ்மிகா மந்தனாவுக்கும் ரக்ஷித் செட்டிக்கும் நடக்க இருந்த கல்யாணம் வந்து நின்ன பிறகு ராஷ்மிகா மந்தனாவுடைய அம்மா பேசின ஆடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா வந்து பரவிட்டு இருக்கு. அந்த ஆடியோல அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நின்னதுக்கு முக்கிய காரணம் வந்து ரக்ஷித் செட்டியோட வீட்டுக்காரங்க தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஷ்மிகா வந்து எந்த படத்துலயுமே வந்து நடிக்க கூடாது, குறிப்பா வந்து கீதா கோவிந்தம் படத்துல வந்த அந்த முத்த காட்சிகள் இருக்குல்ல, சோ அதை பத்தி ரக்ஷித் செட்டி வீட்டுக்காரங்க வந்து நிறைய கேள்வி கேட்டதாகவும், எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற, இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணக்கூடாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அபிஷியலா நீ வந்து திரையுலக விட்டு வெளியாயிரணும் அப்படிங்கிற மாதிரியான பிரஷர் போட்டதுனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தும்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மிகா மந்தனாவுடைய அம்மா வந்து ஒரு ஊடகவியலாளர் கிட்ட ஒரு பேசின அந்த காணொலி தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா வந்து பரவிட்டு இருக்கு. ஆனா இது வந்து முழுசா பகிரப்படல, ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்து ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து இப்ப எடுத்த மாதிரி, அதாவது இப்ப வந்த நியூஸ் மாதிரி இந்த ஆடியோ வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் கடுப்பாகி ராஷ்மிகா மந்தனா வந்து இப்படி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஆடியோவை யார் வெளியிட்டான்னு தெரியாது. ஆனா ராஷ்மிகா மந்தனா அவங்களுடைய அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 8 வருஷமா என்னை நோக்கி நிறைய விமர்சனங்கள், என்னை வச்சு நிறைய ட்ரோல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அது எல்லாமே ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டியா இருக்கும் போது இதெல்லாம் காமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலா வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த இன்சிடென்ட்டை என்னால வந்து டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. என்னையும் என் ஃபேமிலியும் குறி வச்சு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மற்றும் மீடியா சேனல்ஸ்லாம் வந்து நிறைய வதந்திகளை வந்து பரப்புறாங்க, நிறைய விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிக்கையில ரொம்பவே காட்டமா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த லீக் ஆயிருக்கக்கூடிய இந்த ஆடியோ பத்தி பேசக்கூடிய மீடியா சேனல்ஸா இருக்கட்டும், தனி நபர்களா இருக்கட்டும், அவங்களுடைய பேஜ்ல போட்டுக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை உடனடியா வந்து ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணலைன்னா வந்து நான் சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன், அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ள எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கையை பார்த்தா அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே, எப்ப அவங்களே இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்காங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையை வந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதங்கத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ராஷ்மிகா மந்தனாவுடைய இந்த அறிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.